சந்திரன் வெல்லவில்லை, வெல்ல வைக்கப்பட்டார். ஏன் வெல்ல வைக்கப்பட்டார் என்று சொன்னால், இனப்பிரச்சினைக்கு தீர்வாக ஒன்றுமே இல்லாத உப்புச்சப்பற்ற ஒரு தீர்வை அரசாங்கம் வழங்குகின்ற பொழுது அதை கையேந்தி பெறுவதற்கு தன்மானமற்ற ஒரு தமிழன் தேவை. அதற்காக இறக்கப்பட்ட நபர் தான் சுமந்திரன். அதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உப்புச்சப்பற்ற தீர்வு ஒன்று வழங்கப்பட இருக்கிறது. இந்த தீர்வு வழங்கப்பட இருக்கின்ற பொழுது அதை எம்மவர்கள் பெறத்தான் போகின்றார்கள். அதான் அடுத்தது என்று அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். இந்த கட்டத்திலே தமிழ் மக்களாகிய நாங்கள் வீதிக்கு இறங்க வேண்டும். இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய அடுத்த கட்டம். இலங்கையினுடைய அரசியலமைப்புக்கு உட்பட்டு அகிம்சை வழியில் ஜனநாயகத்தினுடைய உச்சம் வரை நாங்கள் சென்று போராட வேண்டும். இந்த கேப்பாப்புலவிலே போராடுகின்றார்கள், கிளிநொச்சியிலே போராடுகின்றார்கள், வடமராட்சியிலே போராடுகின்றார்கள். எங்கள் முன்னால் இருக்கின்ற கேள்வி, இந்த மக்கள் போராட்டத்துக்கு தலைமை தாங்க போவது யார்? சம்பந்தரையா கடைசி வரைக்கும் இல்ல, சுமந்திரன் அறவே இல்ல. அப்ப இதுக்கு யார் தலைமை தாங்குவது? முதலமைச்சர் விக்னேஸ்வரனா, அல்லது அண்ணன் சுரேஷ் பிரேமச்சந்திரனா, அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமா, அல்லது சிவகரனா, அல்லது சுகாஷா, அல்லது நீங்களா? இதுதான் அடுத்தது என்ன? ஆகவே ஒரு சரியான தலைமையை இனங்காணுவோம், அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய துரோகத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு புதிய அரசியலமைப்பை எதிர்ப்பதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இதுதான் அந்த செய்தி. நன்றி, வணக்கம். தமிழன் என்று சொல்லடா, தலைவிலிருந்து இல்லடா, தலைவன் வகுத்த வழியில் அணிவகுத்து செல்லடா. தாயகம், தேசியம், சுய நிர்ணயமற்ற எந்த ஒரு தீர்வையும் நாம் ஏற்பதற்கு